சோத்திராண்டவரே, மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனை நம்ம துதிக்கிறோம். இதோ இந்த சிறு வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இதை கேட்கிறவர்களும் இதை பார்க்கிறவர்களும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் பிரயாசத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்ல கிருபை செய்ய ஆசீர்வதிங்க. அருமையான தேவஜனமே, பைபிளில் மார்த்தாள் மரியாள் என்ற இரு சகோதரருடைய ஒரு வரலாறு வருது. அங்கே இயேசு அவரை சந்திக்கிறான். அந்த வசனத்தை தான் இப்போ நான் வாசிக்க போகிறேன், கேளுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனம் படிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்திலே கூப்பிட்டார். அடுத்த வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் சீலையினால் குத்தப்பட்டு இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, லாசர் என்ற ஒருத்தன் செத்து போனா என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரம் அழுது அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? செத்த அந்த பணத்தை ஒரு சீலை எடுத்து நல்ல உடல் முழுவதும் சுற்றி உச்சிலேருந்து உள்ளங்காலிருந்து சுற்றி தான் சுடுகாட்டு கொண்டு போய் குழியில் போடுவாங்க. அந்த குழியில் போடும்போது கூட என்ன சொல்லுவாங்க? பார்க்காதவங்களாம் முகத்தை பார்த்துங்க கடைசியில் அப்படின்ட்டு திறந்து காட்டிட்டு பல்வடிக்க மூடிடுவாங்க. ஆனால் காலு கை கட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ லாசர் மரித்து போராடர் என்று இயேசு கேள்விப்பட்டு வருகிறார். இயேசு கேள்விப்பட்டு வரும்போது இந்த மார்த்தாலும் இந்த மரியாளும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. என்ன செய்கிறாங்க? இந்த மார்த்தாலும் மரியாளும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அந்த ஊர் ஜனங்கள்லாம் அழுகுது. அந்த ஊர் ஜனங்கள் என்ன சொல்லுது? இந்த பிள்ளை ஏசுன்னு போதிச்சே, யார் சொன்னாலும் ஏசு நடு வீட்டில் உட்காந்து வச்சு சோறு போட்டுச்சே, இந்த பிள்ளை யார் சொன்னாலும் கேட்கலையே, பார்த்தியா குடும்பத்தில் என்ன ஆகிப்போச்சு, நம்ம பாரம்பரியமெல்லாம் விட்டுட்டு ஏசு கும்பிட்டதுனால இப்போ எவ்வளோ நஷ்டம் வந்துருச்சு பாரு. ஒரு தம்பி இருந்தான், அவங்களுக்கு உதவியா 2 அக்கா தங்கச்சிக்கு, இந்த வயசு பொண்ணுங்களுக்கு, அவனே இப்படி செத்துட்டானே என்று சொல்லி எல்லாரும் அவங்க மேலேயே குறை சொன்னாங்க. யார் மேலே? அந்த அக்கா தங்கச்சி மேலேயே, மார்த்தாள் மரியாள் மேலேயே குறை சொன்னாங்க. அப்படி குறை சொல்லும்போது என்ன குறை சொன்னாலும் சொல்லுங்கள், இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அழுது புலம்பினாங்க. அல்லேலூயா. மார்த்தாள் கண்ணீர் விட்டால் மரியாளும் கதறி விட்டாள். மார்த்தாள் கண்ணீர் விட்டால் மரியாளும் கரைத்து விட்டார். மரித்த லாசரை எழுப்பி தந்து மறுபடியும் வாழ செய்தார். மரித்த லாசரை எழுப்பி தந்து மறுபடியும் வாழ செய்தார். துள்ளி துள்ளி ஆடுவேன், தொடர்ச்சியாக பாடுவேன். என் அன்பான ஜனமே, லாசர் மரிச்சிட்டான். அப்போ எல்லோரும் கேள்வி பண்ணுறாங்க. ஆனால் ஏசு அப்போ தான் வாரான். ஏன்னா ஒரு காலத்தில் ஏசப்பா மார்த்தாள் மரியாள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டார். மரியாளே, மனுஷனுக்கு தேவையானது ஒன்று தான். நீ உலக பிரகாரமாக அநேக கஷ்டப்படுற, ஆனால் அவள் என் பாதத்தில் உட்கார்ந்து அவளுக்கு தேவையான பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்ன அந்த வீட்டில் தான் இன்றைக்கி இந்த துக்க சம்பவம் நடந்திருக்கு. எனக்கு அன்பான தேவச்சனமே, எல்லாரும் கலை இருக்கும்போது ஏசு வருகிறார்னு கேள்விப்பட்டு மரியாள் ஓடி போய் காலில் விழுகிறான். காலில் விழுகும்போது கதறி அழுகும்போது ஏசு என்ன செய்கிறாரு? அவரும் கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. ஏசு கண்ணீர் விட்டார். நம்ம மனுஷனை இப்போ நம்ம இருக்கிறோம், ஒரு ஏழை வீட்டுக்கு போகிறோம், நம்மளை பார்த்து சொருக்கு அங்கே இருக்கிறவங்க கதறி அழுவாங்க. ஐயோ இப்படி போயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகும்போது நம்ம என்ன செய்வோம்? என்ன பண்ணுறது? நல்ல மனுஷன் போயிட்டான் அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் கண்ணீர் விட்டுட்டு, சரி ஆனது ஆச்சு, எடுத்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் மனுஷனால் முடியும். ஆனால் ஆண்டவரோ கண்ணீர் விட்டு மனுஷனை போல கண்ணீர் விட்டார்.
அவங்க அழுகிறதை பார்த்து, அங்கே அக்கா தங்கச்சி புலம்பலை பார்த்து, அந்த மரித்த லாசரு நம்ம நண்பனாக இருந்தானே, கூடையே இருந்தானே, பிரியமானவனாக இருந்தானே, இப்படி செத்து போனானேன்னு சொல்லி அவரும் கண்ணீர் விட்டார். அவரும் கண்ணீர் விட்டுட்டு அதோடு போகலை, அந்த மார்த்தாலையும் கூப்பிட்டார், மரியாளையும் கூப்பிட்டார். 2 பேரும் கூப்பிட்டு, ஏம்மா எங்கம்மா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஐயா கல்லறையில் வச்சுருக்குறோம், ஐயா வந்து காட்டுங்க. ஐயா 4 நாள் ஆச்சியா வச்சு. என்னாச்சு? நாருமே. ஐயோ ஏசப்பா, ஒரு 4 நாளைக்கு முன்னால் வந்திருக்க கூடாதா? நீ வந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டானே. இப்போ 4 நாள் கழித்து வந்து ஐயா கல்லறையை திறக்க சொல்கிறீங்களே, இப்போ செத்த போனால் 4 நாள் என்ன ஆயிரும்? நாருமே என்று சொல்லி அவங்க அக்காலும் தங்கச்சியும் புலம்புலோ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கண்ணீரை பார்த்து, மகளே அந்த வச்சு இடத்த காட்டு, அதை கொஞ்சம் நீ விசுவாசித்தால் என்ன செய்வ? விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ காண்பாய் என்றார். அதுக்கு அந்த மரியா சொல்லுது, ஆமாம் ஆண்டவரே, நாங்களும் மறித்துட்டா, மறிச்ச ஒரு இடத்துல போய் அந்த இயேசுவோட செத்தவங்களாம் இருப்பாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது செத்த அன்னைக்கு பரலோகம் போகிறது, இன்றைக்கி அது எப்படி ஆண்டவரே பொருந்தும் என்று அந்த அம்மாவே கேள்வி கேட்குது. அந்த பிள்ளைய தேவ மகிமையை எப்போ காண்ப? நீ மகிமையை காண்பு என்று ஆண்டவரே, ஆனால் செத்து போனால் பரலோகத்தில் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ அது எப்படி சாத்தியம் வரும் என்று சொல்லுவேன். கல்லறையை திறந்து போடும்போது உரத்த சத்தமாய் என்ன பண்ணார் இயேசு? உரத்த சத்தமாய் 18 வருஷத்து 100 14வது 44வது 43வது வசனம். அவர்கள் சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா, வெளியே வா என்று உரத்த குரலில் கரெக்டார். எல்லாரும் பார்க்கும்படியாய், எல்லாரும் தேவனுடைய சக்தியை புரிந்து கொள்ளும்படியாய் மெதுவாக சொன்னாலும் கேட்பாரு, மனசுக்குள்ளே சொன்னாலும் கேட்பாரு. ஆனால் அங்கே இருக்கிற அறியாத மக்கள், புரியாத மக்கள் கேட்கணும்ன்றதான் தான் உரத்த குரல்லே அவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னது மாத்திரம் அல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, 44வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ ஏற்கனவே மறித்து 4 நாள் ஆனவன் இப்போ இயேசு சொன்ன சொருக்கு வா என்று சொன்ன சொருக்கு அப்படியே வெளியே வருகிறான். எப்படி வருகிறான்? அந்த போன கீழே சுத்தது மட்டுக்கே அப்படியே கட்டி கொண்டு அப்படியே போகிற மாதிரி நகண்டு வாரான். ஏன்னா 2 காலம் கட்டியிருக்கேன், எங்கே நடந்து வாருது. அதான் செத்து போனவனுக்கு சுத்தின சீலை அப்படியே இருக்கிறேன். அப்போ சொன்னார் அடுத்த வசனத்தில், அவன் கால்களும் கைகளும் சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுத்தப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்தது இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் சொன்னார்கள். விசுவாசம் உள்ளவர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த சம்பவத்தை நம்ம எல்லாரும் பைபிளில் படிக்கிறோம். இதில் ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? இயேசு அடிக்கடி அந்த வீட்டுக்கு போகிறது உண்டு. ஒரு ஊர்னா கிராமத்தில் ஊழியக்காரங்க நினைச்சுவாங்க, ஒரு விசுவாச வீட்டுக்கு மாற்றுக்கு ஒரு விஷயம் 2 மாற்றுக்கு ஒரு விஷயம் அந்த வீட்டில் பிரச்சனைக்கு போதெல்லாம் போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இது வழக்கமாக நடந்தது. ஆனால் மரித்த லாசர் வீட்டுக்கு மரிச்சதுக்கு பின்னால் போகிறார். அல்லேலூயா. அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க, ஐயோ அந்த லாசரு நண்பனாக இருந்தானே, இவர் சாகிறதுக்கு முன்னால் வரக்கூடாதா, இப்போ வந்திருக்கிறாரேன்னு என்ன செய்கிறாங்க, சிலர் புலம்புறாங்க. அவர் சும்மா ஏமாத்துறாலையா, அவர் அப்படித்தாயா இங்கிருந்தாயா வருவார், அப்புறம் அவரால் என்ன இருக்குது என்று ஒரு கூட்டம் பேசுது. என்ன பேசுது?
ஒரு கூட்டம் பேசுது, ஒரு கூட்டம் இப்படி பேசுது, ஒரு கூட்டம் அப்படி பேசுது. ஆனால் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு நல்லவருன்ற அவரை கும்பிட்டதுனால தானே இந்த சாவு வந்தது. நீ நம்ம சாமியை குலசாமியை கும்பிட்டுருந்தா ஏசுன்னு போனே இல்லை, உனக்கு எதுவும் வேணும் என்னமும் வேணும். ஆமென். ஆனால் அருமையான தேவ ஜனமே நல்லவர்களை சோதிப்பார். இப்போ இந்த வசனத்தில் பாருங்களேன், லாசர் உடம்பு சரியில்லை இருக்கும்போது வரல, ஏசு என்ன செய்யலை, வரல, கண்டுக்கறல. என்ன செய்யலை, ஏசு வந்து பார்க்கல, கண்டுக்கறல. மறுத்ததுக்கு பின்னாலேயும் வரல, 4 நாள் கழித்து வராது. அப்போ கடவுளாக இருந்தால், உண்மையான தேவனாக இருந்தால் எப்போ வந்திருக்கணும், முன்னக்கூட்டியே வந்து இந்த துள்ளையெல்லாம் வரவிடாமல் செஞ்சுருக்கணும். ஏன்னா விசுவாசி இல்லையா. ஆனால் விசுவாசி வீட்டில் வராமல் லேட்டாக வந்திருக்காரு. இதைத்தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க, அவர் சாதாரண பிராடுக்காரரையா, அது எப்படியா சுகமாகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் லேட்டாக வந்ததுக்கு காரணம், இந்த மார்த்தாலும் இந்த மரியாளும் விசுவாசத்தோடு இருக்கிறாங்களா, ஊர் சொல்கிறதுனால பின்வாங்கி போகிறாங்களா என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவர்கள் மூலியமாக சோதிக்கிறார். அந்த இடத்துல இயேசு அந்த ஏரியா முழுவதும் புகழாகணும்னா சின்ன சின்ன காரியம்லாம் செஞ்சு என்ன பண்ண மக்கள் நம்ப மாட்டாங்க. என்ன செய்யணும், ஒரு பெரிய அற்புதத்தை கண்டா தான் அந்த மக்கள் நம்புவாங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, அற்புதங்களும் அடையாளங்களும் கேட்காவிட்டால் இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் மரித்த லாசரை உயிரோடு எழுப்பி தரும்போது தான் அந்த ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, அந்த யூதர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. இந்த இயேசு என்பது சாதாரண மனுஷன் அல்ல. நம்ம இத்தனை நாள் அவர் குருன்னு நினச்சிக்கிருந்தோம், அவர் ஒரு பெரிய மனுஷன் நினச்சிக்கிருந்தோம், அவர் ரொம்ப தங்கமான ஆள், நல்ல அறிவுரை சொல்கிறன்னு நினச்சிக்கிருந்தோம். ஆனால் அவர் சாதாரண மனுஷன் இல்லை, செத்தவனை உசுப்புறதுனால இவர் தான் கடவுள். எப்போ முடிவுக்காராங்க, அலையிலூயா 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 அலையிலூயா, இப்போ தான் அவருக்கு முடிவுக்கே வராங்க. ஏன்னா உலகத்தில் செத்தவன் தான். செத்தவனை யாருமே, அவன் என்ன அறிவாளியாக இருந்தாலும், என்ன கவிஞனாக இருந்தாலும், எவ்வளோ புலவனாக இருந்தாலும், இந்த உலகத்தை அண்டம் முழுவதும் கரைச்சி கொடுத்துருந்தாலும் கூட, அவன் சடாமுடி கிடாமுடி என்னென்னமோ வளர்த்துருந்தாலும் கூட செத்தவன் தான். மனுஷனாக பிறந்தா ஒரு நாளைக்கு செத்தவன் தான். அலையிலூயா. அப்போ அன்பான தேவஜனமே, மரித்தவன் மனுஷனாக பிறந்தவன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு ஞானியாக இருந்தாலும், இந்த பூமியில் மனுஷனாக பிறந்துட்டா பிறந்த அன்னைக்கு அவனுக்கு மரணம் இன்னும் நிச்சயிக்கப்பட்டுருச்சு. அவன் என்னைக்கு சாகுறான்னு தான் தெரியலை. ஆனால் மரித்தவன் மீண்டும் உயிரோடு வந்த சரித்திரமே கிடையாது. ஆனால் இங்கே ஏசப்பா மரித்து ஊரறிஞ்சு அழுது குழம்பி எல்லாரும் சேர்ந்து அடக்கலம் பண்ணப்பட்டு 4ஆவது நாள் அந்த உசுப்பி அவன் உயிரோடு வாரதான் ஜனங்கள் பார்க்கும்போது, அந்த சீலையெல்லாம் சுத்தின சீலையோடு வரும்போது அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். இவர் அதிசயமான மனுஷன், இவர் அதிசயமான மனுஷன் மட்டுமல்ல, இவர் அதிசயமான தேவன் என்று அந்த ஊரெல்லாம் நம்பினாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மார்த்தாள் மரியாள் சாமியை கும்பிட்ட போது, இயேசுவை நம்பின போது, இந்த பொம்பளைகளுக்கு வைக்கமில்ல, ஏசுன்னு ஒருத்தர் வந்தானா வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு அவன் ஒரு ஏமாத்துக்காரன், இது ஒரு அறிவில்லாத முண்டங்கள் என்று சொல்லிக்கிருந்த அந்த ஊரில், அந்த ஜனங்கள் மத்தியில் இயேசுதான் உண்மையான கடவுள் என்று அந்த ஜனங்கள் தீர்மானம் பண்ணாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அப்போ எனக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, இப்போ நம்ம வாழ்க்கிற வாரங்க, இப்போ நான் இயேசு கோயிலுக்கு போகிறேன். இப்போ எத்தனையோ கோயிலுக்கு கும்பிட்டேன், ஏறாத மலை இல்லை, போகாத சாமி இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, ஏன் குலசாமியே ஜக்கமாக மந்திரம் போடுற சாமி, கேந்திரம் கட்டுற சாமி, குறி சொல்கிற சாமி, ஜோசியம் பார்க்குற சாமி, சாமி வந்து ஆடி 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 அவங்களுக்கு குறி சொல்லக்கூடிய சாமி தான் எங்கள் சாமி. ஆனால் அந்த சாமியிலிருந்து நான் இப்போ இயேசுவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், அந்த சாமிகளை காட்டிலும் இந்த சாமி எனக்கு அற்புதம் செய்தது தான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ இயேசு கோயிலுக்கு ஏன் போகிறேன்னு தெரியுதா? எல்லா சாமிகளாக இருந்தாலும் இதில் தான் மனிதனாக மதிக்கப்படுகிறது.
சர்ச்சுக்கு போகும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்கார வச்சு இயேசு இப்படிலாம் செஞ்சார் என்று அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணப்பட்டது. இந்த பைபிளை எடுத்து இந்த பைபிளில் இருந்த நல்ல வார்த்தைகளை அங்கே சொல்லித்தராங்க. அதை கேட்க கேட்க அந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வருது, ஒரு புதிய சந்தோஷம் வருது. அந்த கெட்ட வழக்கம் அது ஆகாதது சாத்தானுடைய வேலைன்னு சொல்லும்போது அதில் இருந்த அந்த பழைய வழக்கம், அந்த பீடி, சீரட்டு, தண்ணி, இந்த பொம்பளை விஷயங்கள்லாம் ஒரு இது வரும். ஆனால் மனுஷன் குணம் என்ன தெரியுமா? பிறக்கும்போது நல்லவனாக பிறக்கலாம், ஆனால் வளரும்போது கெட்டவனாக வளரலாம். இல்லையா? பேசும்போது நல்லவனாக இருக்கிறான், சமயம் கிடச்சா கெட்டவன் ஆகிடறான். இப்போ நம்ம அக்கா தங்கச்சி வயசு பொண்ணு வீட்டில் இருக்கும்போது அது மேல் இருக்கிற துணியெல்லாம் போட்டுவிட்டு வெறும் சட்டி மேலாம் கழுவிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதை நான் பெருசுப்படுத்த மாட்டோம். என்ன செய்ய மாட்டான்? நம்ம அக்கா தங்கச்சி அதை நம்ம கண்டுக்கிற மாட்டோம், தெரிஞ்சுக்கிற மாட்டோம். அதே போல் தெருவில் ஒரு பொண்ணு போச்சுன்னா அந்த பொண்ணு என்ன செய்கிற? கண்ணு போய் பார்க்குது. அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி மாதிரி அது ஒரு அக்கா தங்கச்சிட்டு என்ன வருதில்ல, என்ன பண்ணுது? மனுஷ புத்தி குரங்கு புத்தின்றதை காட்டு. அதே போல் ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு கூட்ட நெரிசலில் போனால் ஒரு பொம்பளை பிள்ளை பக்கத்தில் இருந்தால் ஒரு வருஷம் மாதிரி மனுஷனுக்கு தோணுது. அப்போ இதெல்லாம் இழிச்சா புத்தி, இதெல்லாம் என்ன புத்தி? மனுஷனுக்குள்ளே இல்லை ஒரு கெட்ட புத்தி. அது நம்ம தாய் தகப்ப மூலியமாக வந்தது, நம்ம வாரிசு அடிப்படையில் வந்தது. இது வேகமாக என்ன செய்தில் நம்மளை விட்டு போகிறதில்ல. நேற்று ஒரு ஆள் சொன்னார், இந்த குடிப்பழக்கெல்லாம் விட வேண்டியதானேன்னாரு. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் டீ குடிக்க வந்திருக்கீங்க, இந்த டீயை காலையிலையும் மாலையிலையும் குடிக்காமல் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். முடியலண்ணா, இந்த டீயவே ஒன்றால் என்ன செய்ய முடியல, காலையில் மாலையில் விட முடியலை. ஆனால் அவன் குடித்து பழகிட்டான். அவனை வேகமாக விட சொன்னால் விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. அது ஒரு பிசாசுங்க. ஆனால் அது எப்போ விடும்னா இயேசு கோயிலுக்கு போக போக போகத்தான் என்ன வரும்? அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசு அற்புதம் செய்யணும்னு நினைச்சா அவர்களை யாரெல்லாம் பற்றி கொள்கிறார்களோ அங்கேயே ஆசீர்வாதம் கிடைக்கும். அங்கே நீங்கள் இயேசு கோயிலுக்கு போகிறவங்கள நம்மளை சுற்றி இருக்கிற கேலி தான் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு கோயிலில் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் குடும்பமாக வர சொல்லி ஆசீர்வதிக்கிற நல்ல செய்திகளை சொல்கிற, பைபிளில் இருக்கிற சத்தியத்தை எடுத்து ஒரு படித்தவன் மூலியமாய், ஒரு ஃபாதர் மூலியமாய் சொல்ல கேட்கும்போது தான் அவன் தாய் தகப்பனை விட, நம்முடைய பெற்றோரை விட அந்த சர்ச்சு மூலியமாய் கடவுளே நம்மளுக்கு தாய் தகப்பனாக வருகிறார். அல்லேலூயா. இப்போ நீ போகாட்டி போனீங்கன்னா உனக்கு ஒன்றும் யாரும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீ காட்டில் மேய்ஞ்ச ஆடு மாதிரி ஆயிடுற. என்ன மேய்ஞ்சிடுற? மேய்ப்பு நல்லாத ஆடு காட்டில் மேய்ஞ்சி என்னாகும்? அது நல்லா மேயும். ஆனால் திடீர்னு ஒரு ஓனாய் வந்துடும். ஓனாய், ஐயோ ஓனாய் வந்தது, ஆடு பறக்க ஓடும். இங்கிட்டு ஓனாய் வருதுன்னா அங்கிட்டு குள்ளநரி ரெண்டு சுற்றும். இதெல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு பக்கம் தப்பி பிழைக்கணும். அப்போ எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வரான்னு தெரிய முடியாது. சரி, ஒரு இடத்துல பச்சைமாக இருக்குது, மேயலான்னு அந்த ஆடு போய் மேய்ஞ்சிச்சுன்னா அந்த தோட்டத்துக்காரன் கல்லை விட்டு அடிச்சானா கல்லை விடுச்சு போகும். அங்கே லொடக்கன்னு ஓடியாரும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த காட்டாடுக்கு என்ன வரும்? பயம் வந்துக்கிட்டே இருக்கும். அது நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு சிங்கமோ புளியோ வந்து அடித்து தின்னுட்டு போய் காணாமல் போயிடும். ஆனால் மேய்க்கிறான் பாரு, ஒருத்தர் மேய்க்கிற ஆடு இருக்கு பாரு, அந்த ஆட்டுக்கு என்ன வரும்னா அவன் கூப்பிட்ற பக்கமெல்லாம் போனால் போதும். என்ன போதும்? அவன் எங்கிட்டு போகிறானா அங்கிட்டு அவன் பின்னால் போனால் போதும், அதுக்கு நல்லா மேய்ச்சல் கிடைக்கும். நல்லா புல்லு, நல்லா நிறைய மேய்ச்சல் கிடைக்கும். தண்ணி எங்கே இருக்குதோ அவனே கூட்டு போய் தண்ணியில் விடுவான். நல்லா நிறைய குடிக்கலாம். நல்லா தொழுவில் வந்து நல்லா படுக்க போடுவான். ஒரு சுற்றி வேலி போட்டிருப்பான், அதுக்குள்ளேயே அவனே படுத்துக்குவான், பாதுகாப்பான். அப்போ அந்த ஆட்டுக்கு என்ன இல்லை? பயமே கிடையாது. என்ன கிடையாது? ஐயோ இன்னைக்கு இறை கிடைக்குமோ கிடைக்காத என்ற கவலை இல்லை. என்ன கிடைக்காது? இன்னைக்கு இறை கிடைக்குமோ கிடைக்காதுன்ற கவலை. ஏன்னா அவன் பின்னாலேயே போனால் அவன் நல்ல மேய்ச்சலான இடத்துக்கு தான் கொண்டு போவான் இல்லையா? அவனுக்கு தெரியும் ஆடு மேய்க்கிறனுக்கு. அதே போல் ஒரு நரி வந்தாலோ, ஒரு பூனை வந்தாலோ, ஒரு யாராச்சும் அந்த ஆடுகளுக்கு ஆபத்து வந்தாலோ அவனே முன்னால் நின்று என்ன செய்வான்? விரட்டி விட்டுவான். ஏன்னா ஏற்கனவே தாவீது வரலாறுல பார்க்கணும். ஒரு சிங்கம் வந்தது, ஒரு வருஷம் கரடி வந்தது, அது ஆட்டை தூக்குனது, நான் அதை போய் அடித்து விரட்டினேன். ஆட்டை விட்டுட்டு ஏன் மேலே விழுந்தது, நான் செத்தாலும் பரவாயில்லன்னு அதை போராடி விரட்டினேன்ட்டு இந்த தாவீதே சொல்கிறான் இல்லையா? அப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு கீழே இருக்கும்போது அந்த ஆடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது குட்டி போடும், அது மந்தைகள் பெருகும்.
ஏன்னா மேய்ப்பு இருக்கிற ஆடு என்ன செய்யும்? அது 1க்கு 2 ஆகி 10க்கு 20 ஆகி 20 30 40 ஆகி பத்தி. ஆனால் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இருந்தாலும் கூட அந்த ஆடுகளுக்கு அடிக்கடி ஆபத்தும் பழக்கம் வந்து குட்டி போடும்போதே சில சிங்கம் வந்து தின்ட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம செல்லுலாம் இதெல்லாம் பார்க்குறோம், காட்டில் இருக்க நிலையெல்லாம். ஆகவே அருமையான கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, நீ மேய்ப்பனுள்ள ஆடாக இருக்க போறியா, மேய்ப்பன் இல்லாத ஆடாக வாழ போறியா? இதை தான் இந்த வசனத்துலேருந்து நமக்கு சொல்லப்பட்டது. நீ மேய்ப்பனுள்ள ஆடாக இருந்தேன்னா நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும், நீ இருக்கிற தெரு நல்லா இருக்கும், உன் ஊர் நல்லா இருக்கும், ஒன்னால இந்த உலகம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. புரியுதா? இல்லை நீ காட்டு மாடாக போனீங்கன்னா, காட்டு ஆடாக போனீங்கன்னா கண்ட பக்கம் போவேன், ஒரு நாளைக்கு வயிறு நிறைய திம்ப, ஒரு நாளைக்கு ஒன்றுமே கிடைக்காம பட்டினியாக கிடப்ப, சிங்கம் கொஞ்ச நாள் விரட்டும், புலி கொஞ்ச நேரம் விரட்டும், ஓநாய் கொஞ்ச நேரம் விரட்டும், ஓடிக்கே தெரிய வேண்டியதான். வாழ்க்கையிலே ஐயோ எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லாத. என்ன சொல்லாத? நிம்மதி இல்லைன்னு சொல்லாத. ஆண்டவரை முழுசாக நம்பு. நாங்கள் ஜாதி வந்து நீ ஜாதி விட்டு போகிற, இன விட்டு போகிற, இயேசு கோயிலுக்கு போகிற, அதுக்காக வெளிநாட்டு சாமியெல்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் மீறிட்டு இயேசு தான் தஞ்சம்னு வந்ததுனால தான் இன்றைக்கி நான், என் குடும்பம், என் குழந்தைகள் நல்லா இருக்கிறோம். நான் நல்லா இருக்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஒரு மேய்ப்பனுக்குள்ள ஆடாய் வந்து ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் குடும்பமாய் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போங்க. அது அந்த சர்ச்சில் வரவேற்கிறதுக்காகவே அவங்களுடைய வாசல் திறந்தே இருக்கும். போங்க, ஒரு 4 வாரம் வார்த்தையில் கேளுங்க. நல்லா இருந்தால் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் நல்லதே சொல்லித்தரதான் தான் தெய்வம். நீ குடும்பமாக போனீங்கன்னா ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு புது மாதிரியாக இருக்கும். நீ போக 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 இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்ககிட்ட இருக்கிற தீய பழக்கத்தை எல்லாம் விரட்டி, உன் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற தீய பழக்கமெல்லாம் விலக்கி, உன் புருஷ முண்டாட்டிக்குள்ளே வந்த சண்டையெல்லாம் மாற்றி ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் நல்லா இருக்கிறேன், நான் குடும்பம் நல்லா இருக்கிறேன், வேற பேச்சுகளோடு இருக்கிற போல நீங்களும் இயேசுவை நம்புங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். பேரம் பேத்தியாய் பெருகி உங்கள் சபையில் பெரிய கூட்டமாக நீங்கள் பெருகுவீங்க. கவனமா? சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, மகா கிருபையும் இறக்கம் நிறைந்தவரே, பார்த்தால் மரியாளுடைய கதையை கேட்ட ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு பிறந்த நாளை சில துன்பங்கள் சில துயரங்கள் வந்தாலும் இயேசப்பாவை முழுசாக பற்றி கொண்டதுனால யாருமே செத்தவன் உயிரோடு வந்ததில்லை. அந்த பார்த்தால் மரியாளுடைய தம்பி மட்டும் அந்த அவங்களுடைய கண்ணீரை கண்டு மீண்டும் உயிரோடு எழுப்பி தந்தால் நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, அந்த ஊருக்குள்ளே யாரெல்லாம் கேலி பண்ணார்களோ, யாரெல்லாம் குறை சொன்னார்களோ அவர்கள் மத்தியிலேயே அந்த குடும்பத்தை உயர்த்தி அதன் மூலியமாக இயேசு தான் உண்மையான கடவுள் என்று காட்டுறது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதிங்க. அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு உடன் ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருங்காலத்தில் பெரிய தலைவர்களாய் அநேகருக்கு போதிக்கிற நல்ல பிள்ளைகளாய் உருவாக்க வேண்டுமா ஜெபத்தை கேட்டு நீ ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரவாயில்ல. பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இயேசு வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.